ஒரு ஆளு நம்ம பக்கத்துல இருப்பாங்க, இயேசுவின் நாமத்தினால அந்த ஆளை சொருவிடு. இயேசுராமே தோத்துறேன், நீ சுபாவத்துல நில்லு, செத்தாலும் பரவாயில்ல என் சுபாவத்தை நான் விட. அல்லேலூயா சொல்லுங்க. நான் முறைச்சாலும் அப்படித்தான் பேசுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. பிகாஸ் இட்ஸ் மை நேச்சர். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன ஸ்டான்லி பாஸ்டர் நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க கொஞ்சம் மாத்திக்க கூடாதா? என்னத்தையா மாத்திக்கணும்? தோத்துறோம், என்னத்தை மாத்திக்கணும்? ஆமா நீங்க நல்லா தான் பேசுறீங்க, அப்படி இப்படி என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறீங்க, சதக்குன்னு குத்திப்புறீங்க. அல்ல சொல்லுங்க அப்பா. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அல்ல சொல்லுங்க அப்பா. அதை மாத்த என்னாலே முடியாது. கையை உயர்த்திராமேனா என்ன இதுக்குத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்காரு. சாகிற வரைக்கும் நான் தான், செத்தாலும் என் சுபாவம் மாற போறது. அவர் கிராமத்து என்ன கிராமத்தான் மாதிரி பேசுகிறார், கிராமத்தாருக்கு பேசுவது போல் பேசுகிறார் அப்படின்னு பெருந்தலைகள்லாம் என்னை பத்தி பேசிக்கிறதா, கிறிஸ்தவ பெருந்தலைகள். அல்ல சொல்லுங்க அப்பா. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. யோ உன்னை பட்டணத்துக்கு பேச வச்சிருந்தாருன்னா நீ பட்டணத்துக்கு பேசு, படிச்சவங்களுக்கு உன்னை பேச வச்சிருந்தாருன்னா படிச்சவங்களுக்கு பேசு. என் தேசத்துல படிக்காத ஆளுகள் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. என் தேசத்துல பரிதாபமான ஆளுக இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க, கிராமத்து ஆளுக இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு நான் ஊழியம் செஞ்சுட்டு போறேன். சொல்ல உனக்கு எஜுகேட்டடுக்கு பேச தெரியும்னா எனக்கு நான் எஜுகேட்டடுக்கு பேச தெரியும். விட்டா எஜுகேட்டடுக்கு நான் எஜுகேட்டடு மாதிரி பேசி அர்ப்பணிக்க வைக்கவும் எனக்கு தெரியும். பேச்ச குறை. அல்ல சொல்லுங்க அப்பா. என் சுபாவத்தை நான் மாத்த. ஆண்டவருக்கு கறி குழம்பு வைக்கிறவனு வேணும், கீரை குழம்பு வைக்கிறவனு வேணும், ரசம் குழம்பு வைக்கிறவனு வேணும், கூட்டு செய்யறவனு வேணும், பொரியல் செய்யறவனு வேணும், அவியல் செய்யறவனு வேணும், மோர் குழம்பு வைக்கிறவனும் வேணும். அல்ல சொல்லுங்க அப்பா. சுடு தண்ணி வைக்கிறவனும் வேணும். தோத்துறான். எல்லாருமே ரசம்னு வச்சா, இல்லட்டா கறி குழம்புன்னு வச்சா, இல்ல 3 நாளுமே மீன் போட்டா, அல்ல சொல்லுங்க அப்பா. அந்த மீன்லயே கொஞ்சம் வெரைட்டியா போட்டா சாப்பிடலாம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஒரே மீன் ஒரே குழம்பு 3 நாள் ஒரே மாதிரி அப்படின்னா எங்கடா படிக்கட்டு இருக்கு, இறங்கி ஓடலாம்னு தோணும். அல்ல சொல்லுங்க. என்ன பேச்ச காண? புதுப்பட்டினத்துக்கு வந்தா மீன் தான், ஆனா அந்த மீன்ல எத்தனை வெரைட்டியா தாடி. அல்ல சொல்லுங்க அப்பா. எத்தனை ஊர்ல உங்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்கேன் தெரியுமா? போற ஊர்ல எல்லாம் புதுப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கு. அல்லேலூயா. அங்க நண்டு நடக்கும். அல்ல சொல்லுங்க அப்போ. அங்க கனவா பறக்கும். தோத்துறேன். அங்க மீன் கிளப்பும். தோத்துறேன். அவியல் என்ன, பொரியல் என்ன, வறுவல் என்ன, இன்னைக்கு ஒரு மாதிரி கைமா போமா. அல்ல சொல்லுங்க கைமா அப்படி. தோத்துறான். இருக்கீங்களா? வகுத்துக்குள்ள போற சோத்துக்கே இத்தனை வெரைட்டினா சர்வ வல்லவருடைய ஆத்தும அறுவடை பணிக்கு அவர் எத்தனை வெரைட்டியா அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயாவா. நான் என்னதான் தலைகளா நின்னாலும் எங்க அண்ணன் செய்யற ஊழியத்தை நான் செய்ய முடியாது. தோத்துறான். அவர் மேல் இருக்கிற அபிஷேகம் வேற, அவர் மேல் இருக்கிற அழைப்பு திட்டம் வேற. ஆமேனா? நான் ஊரா இத்தனை வருஷம் ஊழியம் செய்றேன். தோத்துறான். ஆமா, இந்த மாதிரி ஒரு சபையை நான் இது வரைக்கும் கட்டல. தோத்துறான். நான் பல ஆயிரங்களுக்கு முன்னால பல சபைகளுக்கு முன்னால போய் பிரசவம் பண்ணிட்டு நின்றுட்டு வரேன். அது ஏன் ஊழியம். ஆனா அவரை பாருங்க, உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து ஏசரத்தன் ஜெயம் எத்தனை ஆயிரங்களை, எத்தனை சபைகளை, எத்தனை ஊழியக்காரங்களை கட்டி எழுப்பிட்டாரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு. அல்ல சொல்லுங்க. கண்ணாடியை போட்டு சாதிக்கிறது அவர் கிருபைன்னா, கண்ணாடி இல்லாம ஓடுறது ஏன் கிருபை. மீசி இல்லாம சாதிக்கிறது அவர் கிருபைன்னா, மீசிய வச்சுக்கிட்டு சாதிக்கிறது ஏன் கிருபை. நான் அவரை பார்த்து குறை சொல்றது, அவர் என்ன பார்த்து குறை சொல்றது, அது இருக்கப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. யாருக்காகவும் நம்ம இயல்பை, நம்ம சுபாவத்தை மாத்த. தாவீதே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்கோ, அவர் தான் உரியாங்கோ. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இது என் சுபாவங்கோ.
ஆராதனையை நிறுத்த மாட்டங்கோ, ஜெபத்தை நிறுத்த மாட்டங்கோ, என் தேவனை தேடுறத நிறுத்த மாட்டங்கோ, ஆலயத்துக்கு போறத நிறுத்த மாட்டங்கோ, சாட்சியா வாழ்றத நிறுத்த மாட்டங்கோ, ஊழியம் செய்யறத நிறுத்த மாட்டங்கோ, அல்லேலூயா சொல்றத நிறுத்த மாட்டங்கோ, அந்நிய பாஷை பேசுறத நிறுத்த மாட்டங்கோ, பரிசுத்தமா வாழ்றத நிறுத்த மாட்டங்கோ. இது என்னுடைய சுபாவங்கோ. ஜீவனை பார்க்கிலும் சுபாவம் மேலானது. அவன் தான் உரியா. அவன் செத்து போனான் தான், அவன் செத்து போனான் தான். ஆனா கர்த்தர் பாருங்க சொன்னார்ல, உன் ஜீவனுக்கு பதிலாக, உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜாதிகளையும் ஜனங்களையும் நான் கொடுப்பேன். நல்ல சொல்லுங்க. இப்போ உரியா ஜீவனை தந்ததுனால, செத்து போனதுனால, அவனுக்கு பதிலாக கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? ஒரு சாலமோனை எழுப்பினார். என்ன ஆமீன் வர மாட்டேங்க? கனெக்ட் ஆகுதா? அல்லே சொல்லுங்க. அப்போ இந்த உரியா செத்தான். இந்த உரியாவுக்கு பதிலாக யுத்த களத்துல யுத்த சுபாவத்துக்காக தன் ஜீவனையே கொடுத்தான் பாருங்க இந்த உரியா. அதை யாரும் மனசுல வைக்கல, யாரும் மைண்ட்ல வைக்கல, யாரும் அதை சிந்தனையில வைக்கல. ஆனா ஒருத்தர் சிந்தனையில வச்சிருந்தார். அவர் யாரு? கர்த்தர். என்ன நடந்துச்சு? அவ மனைவி பத்சேபாளுக்கு தாவீதினிடத்தில் பிறந்த சாலமோனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார். அடிக்கடி பைபிள்ல சொல்லுவாரு, தாவீதுக்கு உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிடத்தில் பிறந்த, தாவீதுக்கு உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிடத்தில் பிறந்த. டக்குன்னு பத்சேபாளிடத்தில் பிறந்தன்னு எழுத மாட்டாரு, உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுக்கு பிறந்த. அல்லேலூயாவா. தாவீதுக்கு அன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. அம்னோன் இருந்தான், அப்சலோம் இருந்தான், அதோனியா இருந்தான், நிறைய பேர் இருந்தாங்க. தோத்தரம். ஆனா அவங்களெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிட்டு, அவங்களெல்லாம் அகற்றிட்டு, அப்புறப்படுத்திட்டு, எந்த மனுஷன் சுபாவத்திற்காக தன் ஜீவனை கொடுத்தானோ, சுபாவத்தை பெருசா நினைச்சு ஜீவனை பொருட்படுத்தாம தன்னை அர்ப்பணிச்சானோ, அந்த மனுஷனுடைய மனைவிக்கு பிறந்த சாலமோனை ஆயிரங்களை லட்சங்களை அரசாளுகிற, இஸ்ரவேலை அரசாளுகிற, தேசத்தை அரசாளுகிற சிங்காசனத்தில் ராஜாவாக கர்த்தர் நிறுத்தினார். ஜீவன பொருட்டா எண்ணாம உங்க சுபாவத்தை மேன்மைப்படுத்தி பாருங்க. உங்களிடத்திலிருந்து பல சாலமோன்களை கர்த்தர் எழுப்புவார். உங்களுக்கு பதிலாக பல சாலமோன்களை கர்த்தர் எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க. எங்க அப்பா தாவீது தான். ஆனா உரியாங்கிற ஒரு கேரக்டருக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு, சம்பந்தம் உண்டுங்கிற சிந்தனை சாலமோன் லைஃப் ஃபுல்லா இருந்திருக்கும். அவன் ஞானி. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ அவனுக்கு சகல கதையும் தெரிஞ்சிருக்கும். அல்லையிலே சொல்லுங்க. அப்போ எங்க அம்மா தாவீதுக்கு பொண்டாட்டி தான், ஆனா எப்படி பொண்டாட்டியானான்னு தெரியும். அல்லையிலே சொல்லுங்க. அப்போ உரியாவை கொன்னுட்டான், தோத்துறான். தாவீது தோத்துறான். பாரு, அன்னைக்கு உரியா செத்து இருந்தாலும் கர்த்தர் அதை மனசுல வச்சு, தாவீதுக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருக்கும்போது அந்த பிள்ளைகளாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன சிங்காசனத்துல உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னு சாலமோன் யோசித்திருப்பான். கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருப்பான். மனசிலாயோ புரியுதோ? ஜீவனை விட சுபாவத்தை பெரிதுபடுத்துங்கள். சாலமோன்கள் எழும்புவார்கள், உங்கள் மூலமே எழும்புவார்கள். சரி, ரெண்டாவது விஷயத்துக்கு போயிடுவோம். ஆமா, நாபோத்து. என்ன போத்து? 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து படிச்சா, ஆகாபர் ராஜா, அவனுக்கு அரண்மனை. அந்த அரண்மனைக்கு பக்கத்துல நாபோத்தோட திராட்சை தோட்டம் இருந்துச்சான். நாபோத்தோட 21 தானே, 1 ராஜாக்கள் 21 1-2 வசனம். நாபோத்தோட திராட்சை தோட்டம் இருந்துச்சான். உடனே ஆகாப் என்ன பண்றான்? அதை எனக்கு கொடு, நான் என்ன பண்ணிக்கிறேன். ஐயோ, ஒரு ஆத்துமா போயிடுச்சடா. அல்லையா சொல்லுங்க. இங்கிட்ட அங்கிட்டு திரும்ப முடியலடா, தோத்துறேன். திரும்பினா ஒரு ஆத்துமா போயிடுதே, தோத்துறேன். சரி இருக்கட்டும், அடுத்த ஆத்துமா போறதுக்குள்ள நம்ம பிரசவத்தை முடிப்போம். என்னது அதுதான் தோத்துறேன். ஈரக்கொலை நல்லதா போச்சுடா.
நான் பயந்துட்டேன், ஈரக்கொல்லன்னு தோத்துறேன். அதை நான் என்னவா மாத்த போறேன்? கீரை கொல்லையா, கீரை தோட்டம், கீரை கொல்லை வச்சுக்க போறேன்னு. ஏங்க அவன் ராஜா, அவனுக்கு 1008 சுதந்திரம் இருக்கு, அவனுக்கு எத்தனையோ தோட்டம், எத்தனையோ ஏக்கர் கணக்கான இடம் இருக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு ஏசரத்தன் ஜெயம், அல்லேலூயா, அமைதி அமைதி, ஆமென் சொல்லுங்க. நாபோத்தோட திராட்சை தோட்டத்தை ரேட்டு பேசுறான். நீ வேணா காசுக்கு கொடுத்துட்றேன், இல்லைன்னா அதுக்கு பதிலாக உனக்கு வேற ஒரு இடத்த தர்றேன், நீ அதை தந்துருன்றான். 3ஆம் வசனத்துல சொல்லுவான். சரி சரி படிங்க பாவம், நீங்களும் படிக்கணும்னு ஒத்த காலில் நிக்கிறீங்க, படிங்க. நாபோத் நோக்கி, பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. ஒரு 2 நிமிஷம் போயிட்டு அல்லையா சொல்லுங்க. அப்பா, என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்வாராக. ஏய் ஆகாப்பே, இது எனக்கு என் பிதாக்கள் தந்த சுதந்திரம், என் தகப்பன்மார் எனக்கு தந்த சுதந்திரம், என் தேவன் எனக்கு தந்த சுதந்திரம். இது என்ன நம்பி எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம், சுதந்திரம். இத நான் உன்கிட்ட இழக்க மாட்டேன், உனக்கு இத கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கான். நடந்தது என்ன? 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல நாபோத்தை கொன்னுட்டாங்க. அல்லேலூயாவா. நாபோத் என்ன செஞ்சானா? செத்தானா. தோத்துறான். 13-14 வசனங்கள் தானே. தோத்துறான். சரி ஓகே. நாபோத் என்ன செஞ்சுட்டான்? எசபேல் பிளான் பண்ணி ஆகாப்பு தோத்துறான். ஆமா, இவன் இப்படி சொன்ன உடனே அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். ராசா வீட்டுல வந்து மூசுன்னு அழுகிறான். பொண்டாட்டி அவதான் பேயாச்சே. தோத்துறான். எசபேல் அவ வந்தா. தோத்துறான். ஏன் இப்படி மீசையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறீர்? தோத்துறான். என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை? இந்த மாதிரி நாபோத்து சொல்லிட்டான். அவ்வளவுதானே, நான் பார்த்துக்கிறேன்னு கிளம்பி போனவ நாபோத்துக்கு விரோதமா ஆளுகளை எழுப்பி அவன் தோத்துறான். ஆமா, ராஜாவுக்கு விரோதமா தூஷணமான வார்த்தையை பேசினான்னு சொல்லி பொய் சாட்சிகளை நிறுத்தி கல்லெறிஞ்சு நாபோத்தை கொன்னுட்டான். அல்லையா சொல்லுங்க. அப்ப நாபோத்து என்ன? நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, தேவன் எனக்கு தந்த சுதந்திரம் பெரியது. என்ன பேச்ச காணோம்? சுதந்திரம் பெரியது. சுதந்திரத்தை விட ஜீவன் எனக்கு பெருசு இல்ல. நம்ம ஆண்டவர் நமக்கு சுதந்திரமா எதை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமெனா. தோத்துறான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 3:16 யோவானு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா, அவருடைய ரத்தத்தின் மூலமா ரட்சிப்புங்கிற சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமெனா. சபையில நம்மளை நாட்டி இருக்கிறாரு. விசுவாசிங்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவ பிள்ளைங்கிற ஸ்தானம், ரட்சிக்கப்பட்டவர்களுங்கிற ஸ்தானம், விசுவாசிகள்ங்கிற ஸ்தானம், சபைங்கிற ஸ்தானம், அதுக்குள்ளேயே நம்மளை நம்பி நிறைய பொறுப்புகளை, உத்தரவாதத்தை, சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நேத்து நான் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு செய்யற ஊழியம், வாலிபர்களுக்கு செய்யற ஊழியம், தோத்திரம், ஜெப ஊழியம், உபவாசிக்கிற ஊழியம், சபையில சின்ன சின்ன ஊழியமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு தேவன் நம்மளை நம்பி சுதந்திரமா கிருபையா கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து. அது மாதிரி நமக்கு தாலந்துகளை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், மேலான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். பரலோக நம்மளை நம்பி பல சுதந்திரத்தை, பல ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கு. எனக்கு தேவன் எதுவுமே கொடுக்கல அப்படி சொல்றவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? இல்ல.
அப்ப தேவன் நமக்கு எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லுங்க. நம்ம கையில பைபிள் கொடுத்துருக்கிறாரா? எல்லார் கையிலும் பைபிள் இருக்கா? வசனம் கொடுத்துருக்கிறாரா? வார்த்தை கொடுத்துருக்கிறாரா? அன்றைய ஆமேனே சொல்ல மாட்டுறாங்கப்பா. அம்மா ஒரு மாதிரி தூங்கிட்டே இருக்காப்பா, நீங்க பாருங்கப்பா. தோத்திரம். இப்ப முழிச்சிட்டாப்பா. அல்லையே சொல்லுங்க அப்பா. ஆமேன். தோத்திரம். வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா? பலிபீடத்திலிருந்து வசனம் கொடுக்கிறாரா? நம்ம கூட பேசுறாரா? நம்ம மேல அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரா? நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரா? பாடுற தாளந்து கொடுத்துருக்கிறாரா? சுவிசேஷம் சொல்ற தாளந்து கொடுத்துருக்கிறாரா? கிருபைகளை கொடுத்துருக்கிறாரா? ஒண்ணுமில்ல. உசுர கொடுத்துருக்கிறாரா? கொரோனால போட்டு தள்ளாம உசுரோட வச்சிருக்கிறாரா? அல்லையா சொல்லுங்க. தேவன் நம்மளை நம்பி பல விஷயங்களை சுதந்திரமா என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கு. அல்லேலூயா. தேவன் தந்த இந்த சுதந்திரம் மேலானது. இத காத்துக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அபிஷேகம் பெறுறது பெருசு இல்ல, பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கிறதா பெருசு. ரட்சிப்பு பெறுறது பெருசு இல்ல, பெற்ற ரட்சிப்பை காத்துக்கிறதா பெருசு. ஊழியம் பெறுறது பெருசு இல்ல, பெற்ற ஊழியத்தை காத்துக்கிறதா. இப்படி சொல்லட்டுமா? ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத ஆதாம், அபிஷேகத்தின் மேன்மையை காத்து கொள்ளாத சிம்சோன், அரச மேன்மையை காத்து கொள்ளாத சவுல், அப்போஸ்தல மேன்மையை காத்து கொள்ளாத யூதாஸ். சரியா சொன்னா? அல்லேலூயாவா? கிடைச்சிச்சு. ஆதாமுக்கு ஒரு மேன்மை கிடைச்சிச்சு, சிம்சோனுக்கு ஒரு மேன்மை கிடைச்சிச்சு, சவுலுக்கு ஒரு மேன்மை கிடைச்சிச்சு, யூதாசுக்கு ஒரு மேன்மை கிடைச்சிச்சு. ஆனா அவங்க என்ன செய்யல? காத்து கொள்ளல. 3:11 தோத்திரம். வெளிப்படுத்தல், நான் திரும்பி வருமளவும் தோத்திரம் உனக்குள்ளதை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடி உன் கிரீடத்தை பற்றி கொண்டிரு. அல்லையே சொல்லுங்க. அப்போ அதை காத்துக்கொள். தோத்திரம். வேறொருத்த அதை பறிச்சிடக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை இன்னொருத்தன் எடுத்துக்க கூடாது. அதை நீ இழந்துடக்கூடாது. கையை உயர்த்தி ஆமேனா? பணத்துக்காக, 30 வெள்ளிக்காசுக்காக தான் சுதந்திரத்தை காத்துக்கொள்ளாம போயிட்டான். யாரு? யூதாசு. அமலேக்கிய ஆடுகளுக்காக தன்னுடைய அரச மேன்மையை காத்துக்கொள்ளாம போயிட்டான். யாரு? சவுலு. 1 சாமுவேல் 15 அதிகாரத்துல அமலேக்கிய ஆடுகளை அழிச்சிட சொன்னார். ஆனா அதை அழிக்காம கொண்டு வந்து தாமந்தையில சேர்த்து உலக ஆசையினால தோத்திரம் தனக்கு கொடுக்கப்பட்ட அரச மேன்மையை இழந்துட்டான் சவுலு. தோத்திரம். ஆமேனா? தெளிலாளுக்காக, தெளிலாள் மேல இருந்த லவ்வுக்காக, லவ்வுக்காக, காதலுக்காக, காதல் 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 20க்கும் காதல், 60க்கும் காதல், கல்யாணத்துக்கு பிறகும் காதல், சபைக்கு வெளியில தான் காதல்னா சபைக்கு உள்ளேயும் காதல். என்னடா இந்த ஆள் இந்த அமுக்கிக்கிட்டே இருக்கிறான், இதுல இருந்து போக மாட்டான். காதல் அது சாதல் தான் மேலானது. ஒண்ணு காதல் சாகணும், இல்லட்டா காதலிக்கிற நீ சாகணும். அல்லையே சொல்லுங்க. அப்பா காதல். சிம்சோனு. அல்லையே சொல்லுங்க. அப்பா முடி. சிம்சோன். அல்லையே சொல்லுங்க. அப்பா முடி, லவ், இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்றது. அல்லையே சொல்லுங்க. அப்பா முடிக்கும் காதலுக்கும் சம்பந்தம் இருக்கு. அல்லையே சொல்லுங்க. அப்பா சிம்சோன் லைஃப்ல ஆமா முடி, காதல், காதல் முடியை முடித்தது. அல்லையே சொல்லுங்க. அப்பா முடியை முடித்தது. அப்ப தெளிலாள் மேல இருந்த காதலுக்காக தன்னுடைய அபிஷேக மேன்மைய இழந்து. ஆஃப்டர் ஆல் ஒரு பழம் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்ன பழம், அந்த பழத்துக்காக ஆதாம் தன் மேல் இருந்த ஆதி மேன்மைய இழந்து. பொண்டாட்டி சாப்பிட்டுட்டு பாதி பழம் மீதி பழம், மீதி பழம் பாதி பழம்,
மிச்ச பழம் எச்ச பழம், எச்ச பழம் மிச்ச பழம். அதான் சதான் சோழி காளி. ஆதாம் கதை முடிந்தது. அல்லேலூயா. தேவன் தந்த சுதந்திரம் தான் நமக்கு முக்கியம். ஏதேன் தான் முக்கியம். ஏதேன்ல இருக்கிற ஒரு பழம் நமக்கு முக்கியம் இல்ல. தேவன் தந்த அபிஷேகம், நசரேய விரதம், அதுதான் முக்கியம். தெளிலாளோட தேனான பேச்சோ நமக்கு முக்கியம் இல்ல. அரச மேன்மை, இஸ்ரவேலின் ராஜா, அந்த ஸ்தானம் தான் எனக்கு முக்கியம். அமலேக்கிய ஆடுகள் எனக்கு முக்கியம் இல்ல. அப்போஸ்தலன் 12 பேர்ல நான் ஒருத்தன், சீசன் அப்படிங்கறதா எனக்கு முக்கியம். 30 வெள்ளிக்காசு எனக்கு முக்கியம். நான் சொல்றது ஏதாவது புரியுதா? அவர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் மேலானது. எனக்கு கொடுத்திருக்கிற பாருங்க ஊழியக்காரன், அது மேலானது. என்ன பேச்ச காணா? நான் இங்க சாட்சியா சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஒரு முறை அப்போ நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால தோத்திரம். அப்போ எங்களுக்கு சொந்தமா வீடு கிடையாது, சொந்தமா சர்ச்சு கிடையாது, சொந்தமா இடம் கிடையாது. ஒரு ஓலை குடிசையில தான் நாங்க குடியிருக்கிறோம். ஒரு ஓலை கொட்டகையில தான் கத்தருக்கு ஆறாறு நடத்துறோம். ஒரு 3 வருஷம் அந்த இடத்த போக்கியமா எடுத்திருந்தோம். ஒரு ஆத்தங்கரை, அதில் தான் ஆறாறு நடக்கு. தோத்திரம். மழை பெஞ்சா ஒழுகும். எங்கள் வீடே அப்படி தான் இருக்கும். தோத்திரம். அப்போது ஒருத்தர் மதுரையிலேருந்து வந்திருந்தார். அவர் வந்து சொன்னார், அவர் எனக்கு ஒருத்தர் மூலமாக பழக்கமானார். அப்போ வெள்ளைக்காரர் ஒருத்தரை வச்சு கூட்டம் நடத்துறதுக்கு பிளான் பண்ணுறோம், உங்கள் ஊரை செலக்ட் பண்ணியிருக்கிறோம், செமினார் கோயிலில் நடத்தலாமான்னு கேட்டார். அடாடாடாடாடாடா, நம்ம சூழ்நிலைக்கு கீத்தை மாத்துறதுக்கே வழி இல்லை. தோத்துறான். ஒரு வெள்ளைக்கார் வந்து நம்ம ஊரில் கூட்டம் நடத்துகிறாங்கன்னா நமக்கு கிடைச்ச பாக்கியம்ட்டு ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் நடந்துச்சு. ஆமாம், அவங்க நினச்சாங்க கிராமம் தானே, எப்படி நடக்க போகுது, மக்கள்லாம் எவ்வளோ வரப்போகிறாங்கன்னு தெரியலையேன்னு நினச்சாங்க. நாங்கள் 1 மாதம் எங்கள் விசுவாச மக்கள், பெண்களெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்களெல்லாம் தெருவாக போய் நோட்டீஸ் கொடுப்போம், போஸ்டர் ஒட்டுவோம். அப்போல்லாம் அந்த பேனர் மாதிரி ஒரு துணி பேனர், அதை தான் அங்கங்கே கட்டுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அட்வர்டைஸ்மெண்ட்டு வேலைகள் பிரயாசப்பட்டு செஞ்சோம். எங்கள் ஜெபத்தை கனம் பண்ணி கத்தர் ஒரு பெரிய கூட்டத்தை அந்த 3 நாளும் கொண்டு வந்து குவிச்சார். மீட்டிங் ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. அவர் நிறையா வாக்கு பண்ணார். அந்த 3 நாள் கூட்டத்தில் வர்ற காணிக்கையை உங்கள் ஊழியத்துக்கு கொடுப்போம் அப்படி இப்படிலாம் சொன்னார். அந்த கூட்டத்தில் ஒப்பு கொடுக்குறவங்க அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்போன்னு சொன்னார். கடைசியில் பார்த்தா 3 நாளும் கிராமம் தானே கொஞ்சமாக வரும்னு நினச்சிருப்பார் போல். காணிக்க நிறையா வந்த உடனே தூக்கி காரில் போட்டு போயிட்டார். தோத்துறா. அந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க பாருங்க. எனக்கு காணிக்க போனது கூட வருத்தம் இல்லை. இந்த அட்ரஸ் எல்லாம் ஒப்பு கொடுத்தாங்க. கடைசி நாள்லாம் 100கணக்கான பேர் வந்து ஒப்பு கொடுத்தாங்க. நாங்கள் தான் எழுதணும், எங்கள் மக்கள் தான் அட்ரஸ் எல்லாம் குறிச்சாங்க. கடைசியில் சொல்லிட்டார், அந்த அட்ரஸ் எல்லாம் நான் மேகசின் போட போகிறேன், கம்ப்யூட்டரில் அந்த அட்ரஸ் எல்லாம் ஏற்றிட்டு நான் உங்களுக்கு அதை திரும்பி அனுப்புகிறேன்னு கூட்டு போய் எடுத்துகிட்டு போனவர் தான். 20 வருஷமாச்சு, இன்னும் கொடுக்கல. தோத்துறா. ஆமாம், எடுத்துகிட்டு போயிட்டார். அட்ரஸும் கொடுக்கல, காணிக்கையும் கொடுக்கல, ஒன்றும் இல்லை. சரி, மீட்டிங் நடந்து முடிஞ்சு. தோத்துறோம் ஆமே அப்படின்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஒரு 2 வாரம் கழித்து அவரோட அசிஸ்டண்ட் செக்ரட்டரி அவரை கூப்பிட்டுக்கிட்டு என்னை பார்க்க வந்திருந்தார். பார்க்க வந்தவர் அப்போ தான் எங்கள் சர்ச்சையை பார்க்குறாரு. ஏன்னா தோத்துறோம் ஒரு ராட்ஜில் ரூம் போட்டுருவாரு, அந்த ரூமுக்கு என்னை கூப்பிடுவாரு, அங்கே வச்சே பேசிட்டு அப்படியே அனுப்பி விட்டுருவாரு. இப்போ தான் நேராக எங்கள் வீட்டுக்கே வந்திருக்காரு. இந்த வீட்லையா குடியிருக்கீன்னாரு. ஆமாண்ணே. தோத்துறான். இதுதான் உங்கள் சர்ச்சான்னாரு. ஆமாண்ணே. தோத்துறான். ஆமாம். அப்போது அந்த வெள்ளைக்காரு சொன்னாரா, என்கிட்ட கேட்டார். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொந்தமாக சர்ச் இருக்கா, வீடு இருக்காலாம் கேட்டு விசாரிச்சுக்கிட்டாரு. அப்போ அந்த வெள்ளைக்காரு சொன்னாரா, அந்த கிராமத்தில் ஒரு கூட்டம் நடத்தினமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வாலிபன். தோத்துறான். அப்போ நான் வந்து வாலிபன். தோத்துறேன். ஆமாம், ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாலிபன் தான். அல்லையா சொல்லுங்க. இப்போ நல்லா அவர் மீட்டிங் நடத்தினார். நல்லா அந்த கூட்டம் ரெடி பண்ணியிருந்தாரு. அவருக்கு நம்ம ஒரு இடம் வாங்கி சர்ச்சு கட்டி கொடுப்போம். ஏன்னா இவர் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார், அவருக்கு இடம் இல்லை, சர்ச் இல்லைன்னு. அவர் கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொன்னாராம். அதற்காக என்கிட்ட பேச வந்திருக்காங்க. அந்த வெள்ளைக்காரரு உங்களுக்கு இடம் வாங்கி சர்ச்சு கட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்படியா? எனக்கு பயங்கர சந்தோஷம், உள்ளமெல்லாம் பொங்குது ஐயா. தோத்துறேன். ஆமாம், பயங்கர சந்தோஷம். ஆமாம். உடனே அவர் பேசிக்கிட்டே சொன்னார், நீங்கள் ஒன்றும் செய்யணும், உங்கள் சர்ச்சு போட மாற்றணும்னாரு.
நான் சொன்னேன், இதை வெள்ளைக்காரர் சொன்னாரான்னு கேட்டேன். தோத்துறேன். இல்லை இல்லை இல்லை, இதை வெள்ளைக்காரெலாம் சொல்லலை, இது இந்த கருப்புக்காரர் சொல்கிறாரு. தோத்துறோம். நான் தான் சொல்கிறேன்னாரு. நீங்கள் என்னத்துக்கு சொல்கிறீங்க என்ன? ஆமாம், இவ்வளோ பெரிய தொகை உங்களுக்கு கொடுக்க போகிறோம், இடம் வாங்கி கொடுக்க போகிறோம், சர்ச்சு கட்டி கொடுக்க போகிறோம், அப்போ எங்கள் ஸ்தாபனத்து போர்டு தான் நீங்கள் போடணும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லையே. எனக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கிறாரு, ஒரு சுதந்திரம், ஒரு தரிசனம், ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை மாற்றிக்கடான்னா அவர் நேரத்தை என்கிட்ட சொல்லியிருப்பாரு. தோத்துறான். இல்லட்ட முன்ன கூட்டியே என்கிட்ட சொல்லியிருப்பாரு. அவர் என்கிட்ட சொல்லலையே. அவர் சொல்லாத ஒன்றை நான் செய்ய மாட்டேன்னு. அவர் என்ன வானத்தை பத்துக்கிட்டா கொடுப்பாரு? தோத்துறான். இப்படித்தான் கொடுப்பாரு. கொடுக்கும்போது நீங்கள் மாற்றிக்கிறணும், வாங்கிக்கிறணும்னு என்கிட்ட ஃபைட் பண்ணுறாரு. நான் ரொம்ப நேரமாக அவர்கிட்ட பேசிக்கிட்டேன். சின்ன பையன் வேற, அவங்க வயசில் பெரியவங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்கேன். அவரு கேட்குற மாதிரி தெரில. ரொம்ப டென்ஷனாக என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. பார்த்தேன் நான். ஏசரத்தஞ்சயம் இனி ஆமாம், பொன்னான வாய்ப்பு போனால் வராது. இது நம்ம பேசுகிற நேரம்டா, பேசாமல் விட்டோம்னா நம்மளை அமைக்கிடுவாங்கன்ட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு சொன்னேன், இந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில, ஒருவேளை பணம் கொண்டு வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரில. கத்தர் கொடுக்க சொன்னார்னு அந்த பெட்டியை கொடுத்துட்டீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன், சச்சை கட்டுறேன். ஆனா பணத்துக்காக என் தரிசனத்தை விற்க முடியாதுன்னு சொன்னேன். பணத்துக்காக நீங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் என் தரிசனத்தை நான் விற்க மாட்டேன். எனக்கு தேவன் தந்த சுதந்திரத்தை நான் விற்க மாட்டேன். உடனே அவருக்கு பக்கத்தில் இருக்கிற செக்ரட்டரி எனக்கு கை கொடுத்துட்டாரு. சோத்திரம். கை கொடுத்தோன்னே இவர் டென்ஷன் ஆகிட்டார். என்னையப்பா அவர் பேசினார், அவர் கை கொடுங்க கிளம்புற அப்படின்னு இவர் டென்ஷன் ஆகிறார். சோத்திரம். அவர் உடனே அந்த செக்ரட்டரி சொல்றாரு, சும்மா இருங்க, நான் உங்க கூட பல வருஷமா ஊழியம் செய்கிறேன். தோத்துறேன். ஆமா, நீங்க ஒரு ஆளுக்கும் காசை இதுவரைக்கும் கை நீட்டி கொடுத்ததை நான் பார்த்ததில்ல. ஆனா இன்னைக்கு பெட்டி ஃபுல்லா காசோட வந்திருக்கிறீங்க. அப்பதான் தெரியுது பெட்டிக்குள்ள காசு இருக்குன்னு. பெட்டியோட காசோட வந்திருக்கிறீங்க. ஆனா நீங்க ஒருத்தருக்குமே இதுவரைக்கும் தந்ததில்லை. அது மட்டும் இல்ல, உங்க ஆபீஸ்ல டெய்லி லெட்டர் வருது. ஒரு ஆள் பெட்ரோமாக்ஸ் சிலேட்டு கேட்காரு, ஒரு ஆள் பாய் கேட்கிறாரு, ஒரு ஆள் சைக்கிள் கேட்கிறாரு, ஒரு ஆள் ட்ரம்மு கேட்கிறாரு. நீங்க ஒருத்தருக்குமே வாங்கி கொடுத்ததில்லை. யாருக்குமே செய்யாத நீங்க இந்த கஷ்டப்படுற ஊழியக்காரனுக்கு காசு கொடுக்கணும், இடம் வாங்கி கொடுக்கணும்னு வந்து நிக்கிறீங்க. அப்படி இருந்தும் தேவையோடு இருக்கிற இந்த ஊழியக்காரன் பணத்துக்காக என் தரிசனத்தை விற்க மாட்டேன்னு சொல்லும் போது, இப்ப நான் இந்த மனுஷனை பாராட்டலன்னா பரலோகம் என்கிட்ட கணக்கு கேட்கும். பாஸ்டர் இன்னொருக்கா கை கொடுங்க அப்படின்னு இன்னொருக்கா கை கொடுத்தாரு. அவ்வளவுதான். அவர் டென்ஷனா அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவரை பார்க்கிற கிருபை எனக்கு இல்லவே இல்லை. அல்லையா சொல்லுங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? அன்னைக்கெல்லாம் அவர் பிரகாசிச்ச ஆளு. இன்னைக்கு அவர் பிரகாசிக்கிறாரா, ஊழியம் செய்யறாரா, ஊழியம் இருக்கா, எப்படி இருக்காரு, எந்த மூலையில் கிடக்கிறாருன்னு தெரியல. ஆனா அன்னைக்கு அவர் என்ன பார்த்தப்போ நான் ஒரு அற்பமான கிராமத்துல ஒண்ணுமில்லாம ஒரு ஓலை குடிசையில தான் இருந்தேன். ஆனா சுதந்திரத்தை விற்க மாட்டேன், சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், தரிசனத்தை விற்க மாட்டேன்னு சொன்ன எனக்கு இன்னைக்கு 1 ஏக்கர் இடத்தை கொடுத்திருக்கிறாரு, மிகப்பெரிய சபையை கொடுத்திருக்கிறாரு. என்ன உலகத்தின் பல மூலைகளுக்கு தூக்கிட்டு போறாரு, பல ஆயிரங்களுக்கு என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. அவர்தான் தேவன். அல்லேலூயாவா. பணம் பெருசு இல்ல, உலகம் பெருசு இல்ல, தேவன் எனக்கு தந்த சுதந்திரம் பெருசு. சின்ன பிள்ளைங்க ஊழியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாருன்னு சில்லறத்தனமா யோசிக்காதீங்க, அவங்களை அற்பமா பார்க்காதீங்க. அந்த ஊழியத்தை செய்யற நீங்களும் சின்ன பிள்ளை ஊழியம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, சமைச்சு போடுற ஊழியம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, பந்தி விசாரிக்கிற ஊழியம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பந்தி விசாரிக்கிற ஊழியத்தை செஞ்ச பேது சொல்ற பிலிப்பு தான் சமாரியா பட்டணத்தையே அசைச்சான், பலருக்கு அற்புத அடையாளங்களை செஞ்சான், மந்திரிய ஞானசானத்துக்குள்ளாக்குனான், மாயவித்தக்காரனுக்கு ஞானசானம் கொடுத்தான். அல்லேலூயாவா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை பெருசுன்னு சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பெருசா நினைங்க. ஜீவனை பார்க்கிலும் கடைசியா தோத்திரம் ஸ்தேவான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஒரு சுவிசேஷ பிரசங்கம் பண்றான். கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். நடந்தது என்ன? தோத்திரம். அதை 7ஆம் அதிகாரத்துல கடைசி ஆமென் தோத்திர வசனங்கள் 57, 58, 59, 60 தோத்திரா அந்த வசனங்கள்ல படிச்சா ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சுவிசேஷம் சொன்னதுனால, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷமா அறிவிச்சதுனால ஸ்தேவானை கல்லெறிந்து
கொன்றார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அதான் ஸ்தேவானே கல்லறிஞ்சு கொண்டதுனாலதான் நாங்க ஊழியத்துக்கு வரமாட்டோங்கோ. அல்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களாங்கோ, நான் முடிக்க போறேங்கோ. தோத்துறா. சுபாவத்தை விட எனக்கு ஜீவன் பெருசில்லைன்னு சொன்னவன் உரியா. சுதந்திரத்தை விட எனக்கு ஜீவன் பெருசில்லைன்னு சொன்னவன் நாபோத். சுவிசேஷத்தை விட எனக்கு உசுறு பெருசில்லைன்னு சொன்னவன் ஸ்தேவான். ஸ்தேவான். இப்ப சொல்றேன், உரியாவுக்கு பதிலாக ஒரு சாலமோன், நாபோத்துக்கு பதிலாக ஒரு யெகூ. சொல்லுங்க, ஒரு எந்த நாபோத்தை எந்த ஆகாப்பு குடும்பம் அழிச்சிச்சோ அந்த ஆகாப்பு குடும்பத்தை அழிக்க கர்த்தர் நாபோத்தின் ரத்தத்துக்கு பதிலாக, நாபோத்தின் ஜீவனுக்கு பதிலாக ஒரு யெகூவை தேசத்தின் நடுவில் எழுப்பினார். எழுப்பினார். நாபோத், சுதந்திரத்துக்காக உசுறு போயிடுச்சுன்னு கவலைப்படாத. உனக்கு பதிலா தேசத்துல கர்த்தர் பல யெகூக்களை எழுப்புவார். எழுப்புவார். ஸ்தேவான் சுவிசேஷத்துக்காக உயிர் போயிடுச்சு. உயிர் போயிடுச்சுங்கிறனால அந்த பிரசங்கத்துல யாருமே ரட்சிக்கப்படலையா? அந்த பிரசங்கத்தின் மூலமா யாருமே மனம் திரும்பலையா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்தேவானுக்கு பதிலாக ஒரு பவுல், ஒரு பவுல். அல்ல சொல்லுங்க அப்பா. ஸ்தேவானுடைய ரத்தத்துக்கு பதிலாக, ஸ்தேவானுடைய ஜீவனுக்கு பதிலாக தேவன் ஒரு சவுலை பவுலாக எழுப்பினார். எழுப்பினார். ஒன்னு சொல்லட்டுமா? ஸ்தேவான் நூற்றுக்கணக்கான பேருக்கு ஊழியம் செய்யாம இருந்திருக்கலாம், ஒரு சின்ன கூட்டத்துக்கு ஊழியம் செஞ்சிருக்கலாம். ஸ்தேவான் ஊழியத்துல பலர் மனம் திரும்பாம இருந்திருக்கலாம், பலர் ரட்சிக்கப்படாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு சவுல் ரட்சிக்கப்பட்டான், ஒரு சவுல் மனம் திரும்பினான். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஒத்த சவுலை வச்சு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார். ஆசியா மைனர் ஃபுல்லா சபை, கலாத்தியா சபை, தெசலோனிக்கியா சபை, தோத்திரம் எபேசு சபை, தோத்திரம் பிலிப்பி சபை என்று ஏராளம் ஏராளம் ஏராளமான சபைகள், நூற்றுக்கணக்கான உடன் ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், ஆமென், தோத்திரம் பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தின் மூலம் எழுப்பப்பட்டார்கள். எழுப்பப்பட்டார்கள். ஒரு சாட்சியை சொல்லி முடிச்சிடுறேன். 1989ஆம் ஆண்டு எங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. 89 எங்க அம்மா மரண தருவாயில இருந்தாங்க. டாக்டர் கைவிட்டாங்க. 24 மணி நேரத்தில் செத்து போயிருவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நாளை காலையில் ஆம்புலன்ஸ் வச்சு வீட்டுக்கு கொண்டு போகணும். எங்க அப்பா அழுதுட்டே இருக்காரு. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லியாச்சு. காலையில் ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டு போகணும். எங்க அம்மா மரண படுக்கை. அப்ப நான் 10ஆம் கிளாஸ், என் தம்பி 6ஆம் கிளாஸ். எனக்கு அவனுக்கு 4 வயசு வித்தியாசம். எங்க அப்பா மட்டும்தான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். அப்போ சாயங்காலம் போல 2 பேரு ஆஸ்பத்திரி ஊழியம் செய்யறதுக்கு வந்தாங்களாம். அவங்க எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம். அன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. அவங்க வரல, ஆண்டவர் அவர்களை அனுப்புனாரு. எங்க அப்பா அழுதுகிட்டு இருந்தோடனே எங்க அப்பாவை பார்த்து, ஏன் அழுறீங்க? இந்த மாதிரி டாக்டர் சொன்னார், கவலைப்படாதீங்க, இயேசுநாதர் உயிர் உள்ளவர், உங்க மனைவிக்கு உயிர் தருவாரு, உங்க மனைவிக்கு ஜீவன் கொடுப்பாரு அப்படின்னு சுவிசேஷம் சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்களாம். ஒரு 5 நிமிஷம், அவ்வளவுதான். சுவிசேஷம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா மனசுக்குள்ள நம்புனாங்களாம். ஏன்னா அவங்க மரண தருவாயில இருக்காங்க. நீங்க இயேசுவே எனக்கு உயிர் கொடுத்தா நானும் என் கணவரும் என் 2 பிள்ளைகளும் உமக்காக ஊழியம் செய்வோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன வேண்டுதல். எங்க அம்மா ராத்திரி ஒரு 1 மணி இருக்குமா, நிசப்தமா இருக்குது. எங்க அம்மா அரை தூக்கத்துல அப்படியே இருந்திருக்காங்க. ஒரு சொப்பனம் பார்க்குற மாதிரி இருந்துதான். வெள்ளை வஸ்திரம் தரிச்சு இயேசுநாதர் எங்க அம்மா கட்டிலுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி, அவங்க தலையில கை வச்சுட்டு, மகளே நீ சுகமாயிட்ட அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சான். மறைஞ்சிட்டாரா, பரிபூரணமா சுகமாயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா உயிரோடு இருக்காங்க. அந்த வாரமே 2 பேரும் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுநாதரை ஏத்துக்கிட்டாங்க. எங்க அப்பா அம்மா மூலம் நானும் என் தம்பி ரட்சிக்கப்பட்டோம். எங்களையும் சர்ச்சுக்கு கூட்டு போனாங்க. ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருக்குள்ள வந்தோம். எங்க அப்பா பாஸ்டர்,
எங்க அம்மா பாஸ்டரோட மனைவி, நான் பாஸ்டர், என் தம்பி பாஸ்டர், என் மூத்த மகன் பாஸ்டர் ஆயிட்டான், உடன் ஊழியனா இருக்கான், தோத்துறான். சின்ன மகனும் பாஸ்டர் ஆக போறான், தோத்துறான். அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். என் தம்பியோட 2 பிள்ளைகளும் ஊழியத்துக்கு தான். அல்லையா சொல்லுங்க. நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் எங்க சந்ததியில பிறக்கிறதெல்லாம் ஊழியத்துக்கு தான். அல்லேலூயாவா. இப்ப நான் என்ன சொல்றேன், எங்க அப்பா இன்னைக்கு சபைக்கு ஊழியஞ்சிறாரு, பலருக்கு ஊழியஞ்சிறாரு, அவர் பிரசங்கத்தால பலர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. என் தம்பி 1க்கு 2 சபை நடத்துறான், அவனால நிறைய பேர் சந்திக்கப்படுறாங்க, நிறைய ஊழியஞ்சிறான், பைபிள் காலேஜ் டீச் பண்றான், பலரை உருவாக்குறான், பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கான். நான் தோத்துறான், ஊர் சுத்தி தோத்துறான், ஒரு இடத்துல கிடக்கிறது இல்லை. இந்த ஊர் அந்த ஊர், அந்த ஊர் இந்த ஊர், அந்த மாநிலம் இந்த மாநிலம், அந்த தேசம் இந்த தேசம்னு சொல்லி வருஷ கணக்கா கிட்டத்தட்ட 17-18 வருஷமா சுத்திட்டு கிடக்கேன். என் மூலமா எத்தனையோ ஆயிரங்கள் பிரசங்கத்தை கேட்கறாங்க, பலன் அடைகிறாங்க, உயிர்ப்பிக்கப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அந்த 2 பேர் ஆஸ்பத்திரியில வந்து எங்க பெற்றோரை சந்திச்ச அந்த 2 பேர் எனக்கு ஒரு ஆசை. அடிக்கடி நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அந்த 2 பேரை நான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ஆண்டவரே. அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா எனக்கு தெரியல, அவங்க எங்க இருக்கிறாங்க எனக்கு தெரியல. நாங்க இப்படி பயன்படுறோம், இந்த பயன்படுற இந்த குடும்பம் இல்லைன்னா இந்த ஸ்டான்லி அவங்களால ரட்சிக்கப்பட்டவன் தான் அவங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சிருந்தா இதுக்கடையில் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. உங்க அப்பாவுக்கு நாங்க தான் சுவிசேஷம் சொன்னோம், உங்க அம்மாவுக்கு நாங்க தான் ஜெபம் பண்ணோம், உங்க குடும்பம் எங்க மூலம் தான் ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியாமலேயே இங்க ஒரு குடும்பம் கர்த்தருக்காக பயன்படுது. அவங்களுக்கு தெரியாமலே இங்க ஒரு ஊழியக்காரன் பல கர்த்தருக்காக பயன்படுறான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, எங்க மூலம் சந்திக்கப்படுகிற பல ஆயிரங்களுக்கான கிரெடிட் அந்த 2 பேரைத்தான் போய் சேரும். என்ன மாதிரி அவங்க ஊழியம் செய்யல, என்ன மாதிரி ஒருவேளை அவங்க பல இடத்துக்கு பயன்படல, என்ன மாதிரி அவங்க பல தேசத்துக்கு போகல, ஆனா அவர்களுக்கு பதிலாக கர்த்தர் என்னை எழுப்பி இருக்கிறாரு, என் குடும்பத்தை எழுப்பி இருக்கிறாரு. அவங்க பிரயாசத்துக்கு பதிலாக அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய பிரதிஷ்டை, அவங்களுடைய சுவிசேஷம், அவங்களுடைய பிரயாசத்துக்கு பதிலாக கர்த்தர் என்னை எழுப்பி இருக்கிறார். உங்க ஊழியத்தை அற்பமா நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக செய்யற சின்ன சின்ன விஷயம் பல ஆயிரங்களை எழுப்பும். நான் வயசான பொம்பளை, நான் கிளவி ஆயிட்டேன், இதுக்கப்புறம் என்ன வச்சு என்ன பண்ண போறாரு அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க மூலம் 1 ஸ்டான்லி எழுப்பலாம், 2 ஸ்டான்லி எழுப்பலாம், 3 ஸ்டான்லி எழுப்பலாம். நரைச்ச முடி என் அம்மா தொத்துறோம். உங்க ஜெபத்து மூலம், உங்க கண்ணீர் மூலம் என்ன மாதிரி ஒரு பிள்ளைய எழுப்பலாம், என்ன மாதிரி 3 பிள்ளைய எழுப்பலாம். அந்த 3 புள்ள உலகம் எல்லாம் கலக்கலாம். அந்த 3 புள்ள பல லட்சத்தை தோத்துறோம் கர்த்தர் பக்கம் திருப்பலாம். நீ சாகிறதுக்குள்ள தேவனுடைய வருகைக்குள்ள உன் மூலம் பல லட்சங்கள் உங்க கிரெடிட்ல வரும். கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவனை, உலகத்தை, சுயத்தை, மாம்சத்தை, பணத்தை, பதவிய, பொருளை, ஆசைகளை பிரதானப்படுத்தாதீங்க. சுபாவம் மேலானது, சுதந்திரம் மேலானது, சுவிசேஷம் மேலானது. எழும்பி நிற்போமா, நாம் செபிப்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஓ ராவா காராமானாமா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். எனக்காக, என் நாமத்துக்காக, சுபாவத்துக்காக, சுதந்திரத்துக்காக, சுவிசேஷத்துக்காக உன் ஜீவனை விட என் ராஜ்யத்தை நீ பெருசுபடுத்துறதுனால நீ அருமையானவன், நீ அருமையானவள். உனக்கு பதிலாக ஜனங்களை தருவேன், உன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷர்களை தருவேன், ஆத்துமாக்களை தருவேன், உன்னை பயன்படுத்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன் குடும்பத்தை மகிமைப்படுத்துவேன். உலகத்தை பெருசுபடுத்தாத, பணத்தை பெருசுபடுத்தாத. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. பாவம் மாயை, அழகு மாயை, மனுஷன் மாயை, சகலமும் மாயை. Glorious Lord, glorious. அன்னைக்கு ஒரு தோமா தன் ஜீவனை ஒரு பொருட்டா எண்ணாம இந்திய தேசத்துக்கு வந்தாரு.
எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி கப்பல் வசதியோ, ஏரோப்ளேன் வசதியோ, வாகன வசதியோ, போக்குவரத்து வசதியோ கிடையாது. ஆனா வந்தாரு, தெருவா கிராமம் கிராமமா நடந்தாரு, பயணப்பட்டார். அன்னைக்கு ஏது காரு, அன்னைக்கு ஏது ட்ரெயின், அன்னைக்கு ஏது பஸ். பிரயாசப்பட்டார், சுவிசேஷத்தை அறிவிச்சார். அவருக்கு சுவிசேஷம் தான் பெருசா இருந்துச்சு. திரும்பி ஊருக்கு போவோமா, திரும்பி சுய தேசத்துக்கு போவோமா தெரியாது. இந்த இந்தியாவில் ஒருவேளை நம்ம செத்து போயிருவோமோ தெரியாது. செத்தாலும் பரவாயில்ல, என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நான் சுவிசேஷத்தை விதைப்பேன், நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். கேரளாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் சுவிசேஷத்தை அறிவிச்சார். கடைசியில் சென்னையில் அவரை கொலை செஞ்சிட்டாங்க, அவரை கொன்று போட்டார்கள். அவர் ஜீவன் பிரிந்தது, ரத்தம் சிந்தப்பட்டது, ரத்த சாட்சியா மரிச்சார். எத்தனை மிஷனரிகள் தங்கள் தேசத்தை விட்டுட்டு, தங்களுடைய லாபத்தை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, ஆதாயத்தை விட்டுட்டு, பதவியை விட்டுட்டு, பிசினஸை விட்டுட்டு, வருமானத்தை விட்டுட்டு நம்ம தேசத்துக்கு புறப்பட்டு வந்தாங்க. பெத்த பிள்ளைகளை பறி கொடுத்திருக்காங்க. பிள்ளைங்க செத்தப்போ அடக்கம் பண்றதுக்கு ஆள் இல்லாம அவங்களே குழி தோண்டி அவங்களே பிள்ளைகளை அடக்கம் பண்ணிருக்காங்க. மனைவிமார் செத்து போயிருக்காங்க. ஸ்டெயின்ஸ் கிரகாம் பெல் தோத்திரம், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த மிஷனரி ஒரிசாவில் பிள்ளைகளோட அந்த ஜீப்ல எரித்து கொல்லப்பட்டார். எத்தனை பேர் சுவிசேஷத்துக்காக தங்கள் ஜீவனை தந்தவர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு சபையில கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறோம்னா, யாரோ ஒருத்தர் பட்ட பிரயாசம், யாரோ ஒருத்தர் வடித்த கண்ணீர், யாரோ ஒருத்தர் சொன்ன சுவிசேஷம் இன்னைக்கு நம்மள ஆண்டுடைய பிள்ளையா மாத்திருக்கு. சபையே, நீ என்றைக்கு எழும்ப போற, நீ என்றைக்கு செயல்பட போற? யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? கர்த்தர் கேட்கிறாரு, என் காரியமா யார் போவா? உன் காரியமா நான் வரேன். உன் தேவைக்கு நான் வரணும், உன் பிரச்சனைக்கு நான் வரணும், நீ கேட்கிறப்பெல்லாம் நான் வரணும், என் ஊழியக்கார வரணும். என் காரியம் யாரு போவா? போறியா? போவையா? சுபாவத்துக்காக ஒருத்தன் நின்னானே, சுதந்திரத்துக்காக ஒருத்தன் நின்னானே, சுவிசேஷத்துக்காக ஒருத்தன் நின்னானே, உசுர பொருட்டா ஜீவனை பொருட்டா என்னாம, ஆண்டவரே இன்னைக்கு நான் இருக்கிறேன், ஆண்டவரே உமக்காக நான் போவேன், ஆண்டவரே உமக்காக நான் நிப்பேன், ஆண்டவரே நீங்க தந்த சுதந்திரத்துக்காக நிப்பேன், நீங்க தந்த சுவிசேஷத்துக்காக நிப்பேன், நீங்க தந்த சுபாவங்களுக்காக நிப்பேன், ஆண்டவரே. எனக்கு உலகம் பெருசு இல்லப்பா, சுயம் பெருசு இல்லப்பா, பாவம் பெருசு இல்லப்பா. இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசுனீங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்த முடியுமா? கடமைக்காக உயர்த்தாதீங்க, ஊழியக்காரன் கேட்கறாங்கிறதுக்காக உயர்த்தாதீங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசுனது உண்மைன்னா உயர்த்துங்க. பலமுறை இயேசுவை விட நமக்கு பணம் பெருசா போயிடுது, மனுஷன் பெருசா போயிடுறான், உலகம் பெருசா போயிடுது, சுயம் பெருசா போயிடுது, பாவம் பெருசா போயிடுது. ஆனா நம்ம பிதாக்கள் உசுரை கூட தூக்கி எறிஞ்சாங்கயா. உயிரை விட அவங்களுக்கு தேவனும் தேவ ராஜ்யம் தான் பெருசா இருந்தது. இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜ சமூகத்தில் பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன். அவதான் எஸ்தர், அவதான் எஸ்தர், அவதான் எஸ்தர். என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் அவன் தான் மோசே. என் சகோதரனுக்காக நான் சபிக்கப்பட்டவனாய் இருக்க விரும்புகிறேன், அவன் தான் பவுல். சுவிசேஷபாரம் ஒன்றே
எந்தன் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே எந்தன் சுமையாக மாற வேண்டும். எந்த எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். எந்த எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 எத்தனை பேர் அர்ப்பணிப்போடு ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கு. உண்மையா உண்மையா ஆவியான தேவனுக்கு அன்பரேசு ஆவியான். இன்னும் ஒரு சரணத்தை பாடி முடிக்க போறோம். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு உரியாவை போல, ஒரு நாபோத்தை போல, ஒரு ஸ்தேவானை போல உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆராதனை 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 ஆரா ஷபரபதரமலகபரப. அர்ப்பணிக்கிற பிள்ளைங்களை பரலோகம் அங்கீகரிக்கிறதற்காய் நன்றி. ஒரு தேவ பலன் இறங்கி வருகிறதற்காய் நன்றி. ஒரு தேவ அபிஷேகம் இறங்கி வருகிறதற்காய் நன்றி. தேவ அக்கினி உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காய் நன்றி. அன்பரேசுராஜன்